புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக பெரும்பாலான ஆட்டோக்கள் ஓடாததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் ஆட்டோ தொழிலாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ-பைக் ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்தனர். ஆனால் இதுவரை மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் புதுச்சேரி மாநில அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டு சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பெரும்பாலும் இயக்கப்படவில்லை. ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இயங்குவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பானது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்நிலையில் பொதுமக்களை உள்ளே அனுமதிக்க காவல்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருந்தபோது அங்கு வந்த மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த ராஜம்மாள் என்ற மூதாட்டி தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். விசாரணையில் மூதாட்டியின் நிலத்தை சிலர் அபகரிக்க முயற்சிப்பதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்கொலைக்கு முயன்றதாக கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென மூதாட்டி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் தான் வழங்கப்பட்டு வருகிறது என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட மேயர் கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய போது, தூத்துக்குடியில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளதாகவும், பருவமழையை முன்னிட்டு மழைநீர் தேங்காத அளவிற்கு சாக்கடையில் தண்ணீர் செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பின்னர் கூட்டத்தில் அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி, தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் தூத்துக்குடிக்கு வரும் குடிநீரில் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் தண்ணீரை சுத்தப்படுத்தி விநியோகம் செய்ய வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த மேயர், தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கவில்லை எனவும் சுகாதாரமான குடிதண்ணீர் தான் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இந்த கூட்டத்தில் மாநகராட்சி துணை ஆணையர், துணை மாநகராட்சி கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனத்தில் உதகைக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் குறுகிய நகரமான உதகை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் அதனை தடுக்கும் வகையில் கடந்த 7/5/2024 முதல் இ-பாஸ் பயன்படுத்தி நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழைய உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இ-பாஸ் முறை நடைமுறையில் இருந்து வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இ-பாஸ் நடைமுறையினை நீட்டிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்திற்குள் வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு www.epass.tnega.org என்ற இணையதளம் மூலம் இ-பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வெறிநாய் கடித்து குதறியதில் 6 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்செங்கம் புதுப்பேட்டை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ளவர்களை வெறிநாய் கடித்ததில் குழந்தை, பெண்கள் உள்பட 6 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் வெறிநாய் கடித்தவர்கள் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெறிநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடனேயே செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
அரியலூரில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தனது குழந்தையின் உயிரை காப்பாற்றி தரும்படி குழந்தையின் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கியராஜ். இவரது மனைவி நிர்மலா மேரி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். முதல் குழந்தையான அபிதா சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 12 வருடங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டதால் எப்போதும் சிறுநீரகம் சேமிக்கக்கூடிய டியூப் பொருத்தப்பட்ட பையுடனேயே காணப்படுகிறார். இந்நிலையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தனது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குழந்தையை தூக்கிக் கொண்டு பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்த நபருக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விலாகம் கிராமத்தை சேர்ந்த சத்யராஜ் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 21 வயது பெண்ணை வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று 2 நாட்களாக அடைத்து வைத்து பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இந்நிலையில் அப்பெண்ணை காணவில்லை என்று அவருடைய அண்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் கீழப்பழுவூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் சத்யராஜ் என்பது தெரியவந்ததை அடுத்து சத்யராஜ் மீது கடத்தல், பாலியல் வன்புணர்வு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கின் இறுதி விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் அனைத்து சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து குற்றவாளி சத்யராஜ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையின் நடுவில் படுத்து உருண்டு அட்டகாசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மது அருந்துபவர்கள் சில சமயங்களில் போதை அதிகமாகி ஆங்காங்கே சாலை ஓரங்களில் விழுந்து கிடப்பது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் அருப்புக்கோட்டை மதுரை சாலையில் அரசு மதுபான கடை அருகே போதை அதிகமான ஒருவர் சாலையின் நடுவே படுத்து உருண்டு அட்டகாசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனை கண்ட அவ்வழியே சென்றவர்களை இச்சம்பவம் முகம் சுளிக்க வைத்துள்ளது. பெரம்பலூர் அருகே 2020ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 4 பேரில் 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் ஒருவருக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருகே உள்ள தெரணி கிராமத்தை சேர்ந்த மணி என்பவரை அதே ஊரை சேர்ந்த தனபால், பிரபு, பழனிவேல், சங்கர் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு அடித்து கொலை செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மணியின் மனைவி பஞ்சவர்ணம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் SC, ST, ACT உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இவ்வழக்கானது பெரம்பலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை முடிக்கப்பட்டது. இதில் தனபால், பழனிவேல், சங்கர் ஆகிய 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் ரூபாய் 2500 அபராதமும், பிரபுவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 15 ஆண்டு 3 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 2,50,500 அபராதமும் வழங்கி SC, ST சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த மேலமையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலமலையூர் ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு பொன்விழாவை ஒட்டி மேலமலையூர் ஊராட்சிக்கு வழங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களிடையே கலந்துரையாடினார். இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா, உதவி இயக்குநர் குமார், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். தீபாவளி சீட்டு பிடித்து 30 லட்சம் ரூபாய் மோசடியில் செல்வி என்பவர் ஈடுபட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண்கள் புகார் மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்திண்ணல் கிராமத்தில் பிரகாஷ் என்பவரது மனைவி செல்வி என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் மாதம் ரூபாய் 1500 வீதம் ஆண்டுக்கு 18,000 வரை தீபாவளி சீட்டு பிடித்து பணம் மற்றும் தீபாவளி பொருட்கள், நகை வழங்குவதாக விளம்பரம் செய்து சுமார் 138 பேரிடம் வசூல் செய்துள்ளார். இதன் மூலம் 30 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டு பணம் கட்டிய மக்களுக்கு எந்த விதமான பொருட்கள் மற்றும் நகை தராமல் ஏமாற்றியுள்ளதாக
விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறு முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த பொன்னார் என்ற இளைஞருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் ஆகிய இருவருக்கும் இடையே மதுபான கடையில் மது குடிக்கும் போது தகராறு ஏற்பட்டதால் இருவருக்கும் முன் விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இளநீர் கடையில் இருந்த அரிவாளை எடுத்து மகேந்திரனை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை அறிக்கை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளி பொன்னார் என்ற இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அறிவொளி தீர்ப்பு வழங்கியுள்ளார். திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேனர் கிழிப்பை கண்டித்து பேனர் முன் மற்றும் சாலையில் அமர்ந்து தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு இடங்களில் பேனர் வைத்துள்ளனர். இந்த நிலையில் விழுப்புரம் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் விளம்பரம் பதாகை வைத்துள்ளனர். அதை மர்ம நபர்கள் யாரோ கிழித்துள்ளனர். இதை கண்டித்து மாவட்ட துணை சேர்மன் சீலாதேவி சேரன் தலைமையில் விசிகாவினர் கிழிக்கப்பட்ட விளம்பரம் பதாகை கீழ் மற்றும் சாலையில் அமர்ந்து விளம்பரம் பதாகைகளை கிழித்தவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிஜிட்டல் பயிர் கணக்கீடு பணியை புறக்கணித்து தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் கருப்பு அட்டை அணிந்து டிஜிட்டல் பயிர் கணக்கீடு பணிக்கு பிற மாநிலங்களைப் போல் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும், கடந்த ஜனவரி மாதம் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாடுகளை அமல்படுத்த வேண்டும், டிஜிட்டல் பயிர் கணக்கீடு பணிக்கு உரிய தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் முரளி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ப. சிவகுமார் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணிகளுக்கான உபகரணங்கள் வழங்கவும், மதிப்பூதியம் வழங்கவும், கூடுதல் பணியாளர்களை நியமனம் செய்யவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், காலதாமதம் செய்தால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.